ஸ்டேஜ்ல யாரும் ஏன்னா நமது தலைவர் சீக்கிரம் உடனடியா பேசிட்டு போறாரு. அதனால கொஞ்சம் அமைதியாக கேட்டுக்கொண்டு இப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் தலைமை மரியாதை டி.கே. அண்ணார் அவர்கள் பேசுவார். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளரை ஆதரித்து இங்கே வாக்கு சேகரிக்க வருகை தந்திருக்கின்ற தயவு செய்து மேல யாரும் வேணாம், கொஞ்சம் இருங்கப்பா பிளீஸ், கொஞ்சம் இருங்க. அப்புறம் போடலாம் எல்லாம் இருங்க பிளீஸ் கொஞ்சம் இருங்க எல்லாருமே. இப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் அவர்கள் இப்ப பேசுவார். தேசிய ஜனநாயக கூட்டணிய வேட்பாளர் ஆதரித்து இங்கே வாக்கு சேகரிக்க வருகை தந்திருக்க முன்னாள் மாநில பாரதிய கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய நிகழ்ச்சியை எடப்பாடி முதலமைச்சர் என்று சொன்னால் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற 5 சட்டமன்ற தொகுதியை ஒரு மாபெரும் வெற்றியை தார வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்லது ஒரு வாய்ப்பளித்த தேசிய நன்றி கூறி விடவே. நன்றி, வணக்கம். இந்த கூட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளரும் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணார் எஸ்.பி. வெங்கடேஷ் அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவர்கள் விரைவாக பேசிவிட்டு செல்ல இருப்பதால் அனைவரும் ஒத்துழைப்பு கேட்டுக்கொண்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நமது தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த 5 வேட்பாளர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணார் கே.பி. அன்பழகன் அவர்களை இரட்டலை சின்னத்திலும், அதேபோல் எங்களுடைய பசுமை தாயந்தோட தலைவர் மரியாதைக்குரிய முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு மாங்கனி சின்னத்திலும், அதேபோல் அரூர் சட்டமன்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய வி. சம்பத்குமார் அவர்களுக்கு இரட்டலை சின்னத்திலும், அதேபோல் பாப்பார பெண்டாகரன் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வேட்பாளர் பாடி வி. செல்லும் அவர்களுக்கு மாங்கனி சின்னத்திலும், பாபரெட்டிப்பட்டியுடைய சட்டமன்ற வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய மரகத வெற்றிவேல் அவர்கள் இரட்டலை சின்னத்திலும் வாக்கு கேட்க வருகை தந்திருக்கும் தமிழகத்தினுடைய ஒரு புரட்சியை ஊழல்களை அம்பலப்படுத்திய மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் தலைவர் சிறந்த
இந்திய காவல்துறையில் பணியாற்றிய முன்னாள் IPS அதிகாரி மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களை நாம் அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்று, அதேபோல் இந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி சட்டமன்ற அவர் உள்ளிட்ட அனைத்து அதிமுக பொறுப்பாளர்களுக்கும் தலைவர்களுக்கும், அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் சரவணன் உள்ளிட்ட அனைத்து பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர் தலைவர்களுக்கும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளரும் தலைமை நிலை செயலர் மரியாதைக்குரிய DK அன்னார் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும், அதேபோல் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் சாந்தமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பாரிமோகன் உள்ளிட்ட பாட்டாளி மக்களுடைய நகர தலைவர் செயலாளர் மாநில மாவட்ட பொறுப்பாளர் உள்ளிட்ட அனைத்து பாமக பொறுப்பாளர் தலைவர்களுக்கும், அதேபோல் புதிய நீதி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய வெங்கடேஷ் அவர்களுக்கும், அதேபோல் தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர்கள் புகழ், அரவிந்த் உள்ளிட்ட அனைத்து தமிழ் மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர்களுக்கும், புரட்சி பாரதியை சார்ந்த மரியாதைக்குரிய மண்டல பொறுப்பாளர் G. பிரகாஷ் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், அதேபோல் புரட்சி மக்கள் தேசம் மற்றும் நிலைநாடு மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் சித்தன் உள்ளிட்ட அனைத்து கட்சி பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொள்ளும் தருமபுரி நகர்வாழ் அனைத்து பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவரையும் வருக வருக என உங்கள் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் வரவேற்று நீங்கள் அனைவரும் இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், ஒரே நோக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் செயலாற்ற வேண்டும் கேட்டுக்கொண்டு, ஏனென்றால் தருமபுரி மாவட்டம் முன்னேற வேண்டும் ஒரே நோக்கம் முன்னேற்றம் தான். நமது முன்னாள் அமைச்சர் ஒரே ஒரு உதாரணம், அமைச்சர் KP அன்பழகன் அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது தருமபுரி மாவட்டத்திற்கு சட்டக்கல்லூரி பொறியியல் கல்லூரி நிறைய கொண்டாந்தார். ஆனால் அவர் அமைச்சர் பாலக்கோட்ல 92 ஏக்கர் நிலத்துக்களை மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் கையில் எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சர் கையெழுத்து போட்டு ஒரு வேளாண் கல்வி அரசாணை வழங்கி அந்த அரசாணையை தடுத்து நிறுத்தியதான் திமுக அரசாங்கம். தருமபுரி மாவட்டத்தில் வந்ததை தடுத்ததான் திமுக அரசாங்கம். ஒரு முதலமைச்சர் செய்யணும், செய்யறதை தடுத்து நிறுத்தினார். இவர்களுக்கு வேலையா? நம்ம மாவட்ட தேவையா? தயவு செஞ்சு சிந்திப்பாங்க. அது மட்டுமல்ல, எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது தருமபுரி மொரப்பு ரயில்வே பாதைக்கு 19 முறை அன்றைய மத்திய அமைச்சர் சந்தித்து அன்றைய ரயில் அமைச்சர் மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்களை அழைத்து வந்து அடிக்கல் நாட்டி அந்த பணியை விரைவாக நிலையெடுப்பு பணியை செய்யாமல் கால தாமதியானது தமிழக அரசு. அதனால இந்த போன்ற தருமபுரிக்கு வர வேண்டிய நிறைய திட்டங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. இதனால தயவு செஞ்சு திமுக அரசு அகற்ற வேண்டும். இன்னொன்னு, எல்லாம் இங்க உள்ள அனைத்து பொறுப்பாளர்கள் சொல்றேன், நான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் பொழுது எங்களுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து வலியுறுத்தி, இது மாதிரி தொப்பூர் கணவாயில தினந்தோறும் விபத்து ஏற்படுது, தயவு செஞ்சு அது கொஞ்சம் மத்திய நிதின் கட்கரி அமைச்சர் நான் பார்த்து பேசன்னு சொன்னேன். உடனே அவர் போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர் ஒரு லெட்டர் டைப் அடிச்சு என்னுடைய லெட்டர் டைப் அடிச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கி நாங்க 3 MLA டெல்லி போறாங்க. அவர் அன்றைக்கு மாண்புமிகு நிதின் கட்கரி அவர்கள் மகாராஷ்டிரா புரோகிராம் போறாரு. யாரையும் அன்னைக்கு சந்திக்க உள்ள நாங்க இது மாதிரி தமிழ்நாட்டு சொன்னதை எங்களுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லி எங்களை அருகில் அமர வைத்து அரை மணி நேரம் பேசி நாங்க கொடுத்த மன முழுமையாக ஆய்வு செய்து அனைத்து அதிகாரியை வர சொல்லி நேரடியாக இந்த திட்டத்துக்கு இன்னும் 6 மாதத்துக்குள் பணம் ஒதுக்கிற உங்க தலைவர் அன்புமணி கிட்ட சொல்லிருங்கன்னு சொல்லி எங்களை வழி அனுப்பி வச்சார். நாங்க தருமபுரி வந்ததையுமே அமைச்சர் நிதின் கட்கரி கடிதம் அனுப்பினார். கடிதம் இந்த திட்டத்துக்கான ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட் அனைத்தையுமே கொடுக்கணும்னு சொல்லி, அதே போல 6 மாசத்துல தொப்பூர் கணவாய் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து ஓட்டுநர்களும் உயிரோடு திரும்புவங்களா வந்தத அந்த தொப்பூர் மேம்பாலத்துக்கு 940 கோடி பணத்தை ஒதுக்கி அந்த வேலை இன்று பாதி முடிஞ்சிருச்சு. இது போன்ற மத்திய அரசாங்க தருமபுரி மாவட்டத்துக்கு வருது. ஆனால் மாநில அரசு என்ன செஞ்சது? அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய தருமபுரி மாவட்ட மக்களுடைய குடிநீர் பிரச்சனைக்காக 8000 கோடி மத்திய அரசாங்க ஜல்ஜீவன் திட்டத்தில் அனுமதிக்கப்பட்டு ஜப்பான் ஜெய்கா நிறுவனத்தில் அந்த பணம் வரவில்லை. ஆனா தமிழ்நாடு ஒரு குறிப்பிட்ட பணம் கட்டும். இன்றைக்கு வரைக்கும் அது பணம் அனுப்பப்படுறாங்க. அன்றைய ஜல்ஜீவன் அமைச்சர் பார்க்கும்போது சொன்னார், தமிழ்நாட்டில் ப்ரொபோசல் உடனே கையெழுத்து போடுறாங்க. இது போன்ற தருமபுரி மாவட்டத்தில் வர வேண்டிய திட்டங்கள் வராமல் தடுத்து நிறுத்தான் திமுக அரசாங்கம். அதனால நீங்கள் அனைவரும் நம்ம வேட்பாளர் 5 நபர்களும் வெற்றி பெறுவார்கள். 100% மாற்று கருத்துல இன்னும் அதிகமான வாக்கு வித்தியாசம் வெற்றியடை செய்ய பணிவாக கேட்டுக்கொண்டு நன்றி கூறி இப்பொழுது
மரியாதைக்குரிய முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரும் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஊழல்களையும் அரசியல்வாதி என்றால் ஒரு அரசியல்வாதி என்றால் ஊழல்வாதி என்று இருக்கக்கூடாது, நேர்மையாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அனைத்தையும் அம்பலப்படுத்திய மரியாதைக்குரிய நமது ஐபிஎஸ் முன்னாள் அதிகாரி பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது மாநிலம் செலுத்தி வாக்கு கேட்டு பேசுவார். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, தர்மபுரி மாவட்டத்தினுடைய அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கான வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் ஆசீர்வாதத்தையும் எதிர்பார்த்து தர்மபுரியை தமிழகத்தில் ஒரு முன்னோடி மாவட்டமாக உருவாக்க வேண்டும், மாற்றி காட்ட வேண்டும். மத்தியில் பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மாநிலத்தில் மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும்பொழுது நிறைய நிதிகளை கொண்டு வந்து தர்மபுரியில் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்போம் என்கின்ற ஒரு சபதத்தோடு வெற்றி வேட்பாளர் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அமைச்சர்களே, பாலக்கோடுடைய வெற்றி வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அருமையன் KP அன்பழகன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். தர்மபுரிய வளர்ச்சிக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மறுபடியும் உங்கள் முன்பு மற்றொரு முறை வாய்ப்பு கொடுங்க, இன்னும் முடிக்காத வேலையெல்லாம் முடிக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில எந்த அளவுக்கு தர்மபுரிக்கு தொந்தரவு கொடுத்திருக்கிறாங்க என்பதை எல்லாம் நீங்கள் மனதில் வைத்து அண்ணன் KP அன்பழகன் அவர்களுக்கு இரட்டலை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அருமை சொந்தங்களே, தர்மபுரி உடைய வேட்பாளராக நாம் எல்லோரும் கூட கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் ஒரு பெண்மணி அரசியல் ஆளுமையாக, பசுமை தாயகத்தினுடைய தலைவராக மிக அற்புதமாக எல்லா இடத்திலும் கூட பெண்களை முன்னிலைப்படுத்தி பெண்கள் அரசியலுக்கு வரதே எவ்வளவு கஷ்டம், அதையெல்லாம் உடைத்து ஒரு தலைவை உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். தர்மபுரியினுடைய வெற்றி வேட்பாளராக எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் அக்கா அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அருமை சொந்தங்களே, அதே போல பெண்ணாகரத்தினுடைய நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை அண்ணன் பாடி செல்வம் அவர்கள் இங்கு இருக்கிறார். தர்மபுரியினுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்தி உங்களோடு நின்று மக்களுடைய மக்களால் குரலாக இருப்பேன் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மாம்பழம் சின்னத்துல வெற்றி சின்னமான மாம்பழத்துல அண்ணன் அவர்களுக்கு நீங்கள் வெற்றி வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, பாப்பிரெட்டிப்பட்டியினுடைய வெற்றி வேட்பாளராக அருமையக்கா மரகதம் வெற்றிவேல் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் ஒரு சகோதரி, ஒரு தாய், அவர்களும் நம்முடைய குரலாக இருக்க போகின்றார்கள். அவர்களுக்கும் நீங்கள் வெற்றியை உறுதி செய்ய இரட்டை இலை சின்னத்தில் அவர்களுக்கு வாக்களை அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அரூர் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அருமையன் சம்பத்குமார் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். உங்களுடைய குரலாக தொடர்ந்து உங்களுக்கு பாடுபடக்கூடிய ஒரு அற்புதமான வெற்றி வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நம் முன்பு நின்று கொண்டிருக்கின்றார். எல்லோருடைய குரலாக இருக்க போகின்றார் அண்ணன் சம்பத்குமார் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் நீங்கள் அண்ணன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைந்த பிறகு தமிழகத்தில் 2 பகுதிகள் பழிவாங்கப்பட்டன. ஒன்று கோயம்புத்தூர், ஒன்று தர்மபுரி. திமுகவுடைய ஆட்சி காலம் கோயம்புத்தூரை பொறுத்தவரை உடனடியாக ஆரம்பித்தார்கள். அங்க 10க்கு 10 நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றவுடன் 9க்கு 9 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுக்கொன்று பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக கோவிட் மருந்து கொடுப்பதையே குறைச்சு ஒரு பெரிய பிரச்சனை செய்து கோவை மக்கள் எல்லாம் வீதிக்கு வந்து போராடி அதன் பிறகு முதலமைச்சர் வர வேண்டிய நிலைமை தேர்தல் முடிந்த பிறகு கோயம்புத்தூரில் ஏற்பட்டது. தர்மபுரியில எப்ப 5க்கு 5 நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த முறை நாம் கொடுத்தோமோ, திராவிட முன்னேற்ற கழகம் கோட்டையில் ஆட்சிக்கு வந்தும் கூட தர்மபுரி மக்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். திமுகவுக்கு இங்கே வேலை இல்லை என்பதிலே தெளிவாக இருந்தார்கள். தர்மபுரியுடைய வளர்ச்சி கடந்த 5 ஆண்டு காலத்தில் உற்று பாருங்க. தர்மபுரியினுடைய வளர்ச்சி எந்த குறியீடு அடிப்படையிலும் கூட கொஞ்சம் கூட மேலே செல்லாத ஒரு வளர்ச்சி, ஒரு தேங்கிய வளர்ச்சி தான் நம்முடைய தர்மபுரியில் இருக்கு.
அதனால்தான் இன்னைக்கு அருமை நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள், நம்முடைய வருங்காலத்தினுடைய முதலமைச்சர் மே 4க்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நம்முடைய அன்பை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய இன்னைக்கு தமிழகத்தில் இயற்கை வளங்களை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரே ஒரு மறைவரால் மட்டும்தான் புள்ளி விவரத்தோடு பேச முடியும். அருமையான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அன்பை பெற்றக்கூடிய வேட்பாளர்கள் மேடையில் அமைந்திருக்கிறார்கள். அருமை சொந்தங்களே, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய கவலை எல்லாம் இவங்க மேல வச்சிடணும், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இவங்க மேல வச்சிடணும், நம்முடைய ஆசைகள் எல்லாம் இவங்க மேல வச்சிடணும். 5 பேரும் இங்கிருந்து வெற்றி பெற்று வரும் பொழுது மறுபடியும் 5க்கு 5ஆக வரும் பொழுது இந்த முறை ஆட்சி மாற்றம் மேலே நடக்க இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் பொழுது தருமபுரியினுடைய வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். அருமை சொந்தங்கள், இன்னைக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளரை பாருங்க. இவர்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர், இவர்கள் 5 பேருக்கும் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் கூட சில நேரத்தில் வேட்பாளர்களை பற்றி பேச வேண்டிய கடமையும் கட்டாயம் இருக்கு. ஜனநாயகத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு தருமபுரியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய எல்லா திட்டத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி அவரே செய்ததை போல ஒரு பூச்சாண்டியை ஏற்படுத்தி, அது மட்டும் இல்ல, எங்கேயாச்சும் பூஜை நடந்தா கிளம்பி போயிடுவார். எங்க மசூதியில் பூஜை நடந்தா கிளம்பி போயிடுவார். எங்க மசூதியிலிருந்து பாய காணா, சர்ச்சிலிருந்து ஃபாதரை காணா, திராவிட இயக்கத்திலிருந்து பெரியாரஸ்து காணா. அதனாலதான் கடந்த முறை 2024 பாராளுமன்ற தேர்தலில் சீட்டு மறுக்கப்பட்டு இன்னைக்கு மறுபடியும் அது போன்ற மனிதருக்கெல்லாம் இங்க சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதையெல்லாம் நாம் மனதில் கொள்ள வேண்டும். வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லோரையும் கூட நிராகரிக்க வேண்டிய தேர்தல் இது என்பதிலே நாம் மிக உறுதியாக இருக்க வேண்டும். அருமை சொந்தங்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரிய எண்ணிக்கையில் வந்திருக்கிறீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் 131வது சட்டத்தை கொண்டு வந்தார். இன்னைக்கு மேடையில பாருங்க, 2 தாய்மார்கள் கம்பீரமாக நம் முன்பு அரசியல் இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துக்கு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. 30 ஆண்டுகள், 35 ஆண்டுகள், 40 ஆண்டு காலம் உழைப்பு ஒரு சகோதரிக்கு, ஒரு தாய்மாருக்கு. அரசியல் ஜெனரலாவே நமக்கு தெரியும், ஒரு பெண்கள் அரசியலை சாதிப்பது மிக கடினம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நமக்கு காட்டினார்கள், ஒரு பெண் அரசியலை சாதிக்க முடியும், ஆளுமையாக வர முடியும். இன்னைக்கு நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய 2 நம்முடைய தாய்மார்கள் 2 பேருமே பல இடத்தை உடைத்து இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். பல சோதனைகளை தாண்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அது உங்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக நம்முடைய பிரதமர் ஐயா மோடி அவர்கள் 33% இடஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் உங்களுக்கு உறுதிப்படுத்துவதற்காக இந்த அரசியல் திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தாங்க. யாருக்கும் எதிரானது கிடையாதுங்க. எல்லா மாநிலத்திற்கும் 50% உயர்வு, 50% நம்முடைய எம்பிக்களுடைய உயர்வு. அகில இந்திய அளவில் 543 எம்பி, 816 எம்பியாக 50% உயர்வு. தமிழகத்தை பொறுத்தவரை 39 59ஆக உயர்வு. கர்நாடகா 28 42ஆக உயர்வு. தெலங்கானா 17 26, ஆந்திரா 25 38. ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலத்துக்கும் 50%. இந்த மசோதா வருவதற்கு முன்பு தென் மாநிலங்களுடைய மொத்த எம்பிக்கள் 129, இந்திய எம்பிக்களுடைய விகிதாச்சாரத்தில் 23.7. இந்த மசோதா வந்த பிறகு தென் மாநிலத்தினுடைய மொத்த எம்பிக்கள் 195ஆக உயர்வு. விகிதாச்சார அடிப்படையில் அதே 23.8. யாருக்குமே பிரச்சனை ஏற்படுத்தாம சகோதரிகளை முன்னேற்ற வேண்டும். நமக்கு ஒரே ஒரு சௌமியா அன்புமணி அவர்கள் பத்தாது, இன்னும் 10 சௌமியா அன்புமணி வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த மசோதா. அதே போல நமக்கு ஒரே ஒரு மரகதம் வெற்றிவேல் அக்கா வேண்டாம், இன்னும் பல மரகதம் வெற்றிவேல் அக்கா வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட மசோதாவை நேற்று சாயங்காலம் பாராளுமன்றத்தில் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைத்து இந்த மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்கள், 298 எம்பிக்கள் வேண்டும், 230 எம்பிக்கள் வேண்டாம். அதனால அருமை சொந்தங்களே, சகோதரிகளே, மோடி ஐயா எப்படியும் இதை திரும்ப கொண்டு வந்து எப்படியும் இதை சாத்தியமாக்குவார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனா நேற்று இந்த மசோதாவுக்கு எதிராக வாக்களித்து, தாய்மார்களுக்கு எதிராக வாக்களித்து, பெண்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் வரக்கூடாது என்று நினைத்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரசுக்கும் தருமபுரியில ஒரு தாய்மார் கூட நீங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்கும் பொழுது ஒரு தாய், ஒரு சகோதரி, முதல் தலைமுறை வாக்காளர், நீங்க யாருமே இவங்க இன்னும் அப்படியே அந்த பழைய கால அரசியலை வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். புதிதாக எளியவர்கள், கிராமத்திலிருந்து வர்றவங்க, முதல் தலைமுறை அரசியலுக்கு வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று மோடி அவர்கள் நினைத்தும் கூட எப்படி நேற்று திட்டமிட்டு அந்த மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள் என்பதை முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சொந்தங்களே.
அன்பு சொந்தங்களே, கடைசியாக 1973 கடைசியாக தொகுதி மறுவரை செஞ்சோம். 1973 நம்ம பிறகு கூட இல்லைங்க, நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டேங்க. இங்க 1973 அன்னைக்கு 525 இருந்து 545 எம்பி உயர்த்தினாங்க. 20 எம்பி சேர்த்தினாங்க. நம்ம கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுங்களா? தமிழ்நாட்டுக்கு எம்பி வேண்டாம் அப்படின்னு. 525 எம்பிக்கள் நமக்கு இருக்கும் பொழுது தமிழகத்திற்கு 39 எம்பி. அது 545 1973 உயர்த்த பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் எங்களுக்கு எம்பி வேண்டாம் என்று சொன்னார். 20 எம்பி இந்தியாவிலே அதிகப்படுத்தியும் கூட தமிழகத்திற்கு நியாயமாக 41 எம்பிக்கள் 1973 உருவாகி இருக்க வேண்டும். வேண்டாம் என்று சொன்ன ஐயா கருணாநிதி அவர்கள் இன்னைக்கும் அதே 39 இருக்கும். இன்னைக்கு 39 இருந்து 59 உயர்த்த வேண்டும் என்று முடிவு செய்தும் கூட இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா வேண்டான்னு சொல்றார். பாருங்க, அப்பா செய்த அதே தவறு இன்னைக்கு மகனும் திட்டமிட்டு இந்த நேரத்தில் அதே தவறை செய்யறாங்க. அதனால தாய்மார்களே, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளே, நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த காரணத்திற்கும் கூட இந்த தவறான ஒரு காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது என்ற அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கே சென்றாலும் கூட ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவார். மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல, எதுவும் செய்யல, எதுவும் செய்யல. ஐயா மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரு இன்னொரு மேடையில பேசலாம். மோடி ஐயா தர்மபுரிக்கு என்ன செஞ்சாங்கன்னு இந்த மேடையில பேசுவோம். மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் தர்மபுரி ரயில் நிலையத்துடைய மறுசீரமைப்புக்கு 61 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மொரப்பூர் தர்மபுரி இடையே 36 கிலோமீட்டர் நீளத்துக்கு புதிய ரயில் பாதை 359 கோடி. பெங்களூரு சென்னை விரைவு சாலையின் ஒசூர் தர்மபுரி பிரிவு சாலை பணிகள் 4541 கோடி. தர்மபுரி சேலம் பிரிவில் உள்ள தொப்பூர் கணவாய் பாதையை மேம்படுத்தல் 905 கோடி. 3ஆம் கட்ட ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் மற்றும் புளூரோசிஸ் தடுப்பு திட்டம் இந்திய அரசு நிதி 2283 கோடி 43 லட்சம். தமிழ்நாட்டு அரசினுடைய நிதி 1172 கோடி 50 லட்சம். ஆனா இங்க ஸ்டிக்கர் வேற மாதிரி விட்டுவாங்க ஐயா. ஜெய்கா அண்ணன் சொன்னாங்க, ஜப்பானுடைய நிதியுதவி 4384 கோடி. அந்த ஜெய்கா முழு நிதியுதவிக்கும் இந்திய அரசு பொறுப்பேற்றிருக்கிறது. தொழிற்சாலைகளுடைய பங்களிப்பு 588 கோடி. எந்த திட்டத்தை நீங்க பார்த்தாலும் மோடி ஐயா மத்திய அரசு தர்மபுரி கொடுத்திருப்பாங்க. அமிர்த் திட்டத்துல 33 கோடி மதிப்பிலான 20 திட்டங்கள் நிறைவேறிக்கிறது. ஜல்ஜீவன் திட்டத்துல தர்மபுரி மாவட்டத்துல 2,09,000 வீடுகளுக்கு பைப்பு மூலமாக குடிநீர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரினுடைய மக்கள் மருந்தகம் 80% விலை குறைவாக தரத்தோடு கிடைக்கக்கூடிய மக்கள் மருந்தகம் தர்மபுரி மாவட்டத்தில் 26. பிரதம மந்திரியுடைய உஜ்வாலா திட்டத்துல இலவச கேஸ் சிலிண்டர் மட்டுமே தர்மபுரி மாவட்டத்தில் 1,10,528 குடும்பங்கள். MSME கடன் இந்த ஒரு மாவட்டத்துக்கு மட்டுமே மத்திய அரசு 1463 கோடி ரூபாய் கொடுத்திருக்கும். முத்ரா திட்டத்தில் இந்த ஒரு மாவட்டத்திற்கு 5098 கோடி ரூபாய். இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 1 லட்சம் விவசாயிகளுக்கு 1,01,133 விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் கிசான் சம்மான் நிதி அவங்க வங்கி கணக்குக்கு வருது. பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்துல கிட்டத்தட்ட தமிழகத்தில் மிக அதிகப்படியாக கிராமப்புறம் மோடி வீடு கிராமப்புறம் இந்த ஒரு மாவட்டத்தில் 16,000 வீடுகள் மோடி வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நகர்ப்புறத்தில் 2,684 வீடுகள். பிரதம மந்திரியுடைய பயிர் காப்பீடு திட்டம் 21,000 ஹெக்டர்ல 186 கோடி ரூபாய் மதிப்புல காப்பீடு செய்யப்பட்டிருக்கு. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு 2,51,000 பேர் இந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க. பிரதம மந்திரியினுடைய திறன் மேம்பாட்டு மையம் 63. ஐயா நான் படிச்சுக்கிட்டே போவேன். மத்திய அரசு நாம செய்யற வேலையை செஞ்சுட்டு தாங்க இருக்கிறோம். நம்ம எங்கேயும் நம்முடைய வேலையை தவறாக செய்யல. உங்களுக்கு குடி தண்ணீர் கொடுக்கணுமா, திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். கேஸ் சிலிண்டர் கொண்டு கொடுக்கணுமா, திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். மருத்துவ காப்பீடு கொடுக்கணுமா, திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். மத்திய அரசை பொறுத்தவரை எப்பொழுதும் கூட தருமபுரி மக்களோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்காங்க. அதனால திமுக யாராவது வந்து தருமபுரிக்கு மோடி ஐயா எதுவும் செய்யல எதுவும் செய்யல எதுவும் செய்யலினா உங்க வீட்டுல பிஞ்சு போன செருப்பு வெளியே இருக்கும். அது உங்களுக்கு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பிஞ்சு போன செருப்பை வைத்து என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்ல விரும்பல. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு இந்த அற்புதமான 5 நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று நம்முடைய மந்திரி சபையில நம்முடைய சட்டமன்றத்தில் இவரெல்லாம் அமரும் பொழுது உங்களுடைய குரலாக இருப்பார்கள், வளர்ச்சிக்காக இருப்பார்கள், பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவார்கள். மாநில அரசு கொடுக்கக்கூடிய நிதி, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி இரண்டையும் சேர்த்து அடுத்த கட்டம் தருமபுரியுடைய வளர்ச்சிக்காக இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. தருமபுரியில எத்தனை இளைஞர்கள் இன்னும் பெங்களூர் போறாங்க, ஹைதராபாத் போறாங்க, சென்னை வர்றாங்க. எத்தனை தொழிற்சாலைகள் இன்னும் தருமபுரியில் இருக்கு.
மாம்பழத்திலிருந்து ஆரம்பித்து எத்தனை பழங்கள் எத்தனை காய்கறிகள் உற்பத்தி பண்றீங்க, அதற்கு குளிர் பதன கிடங்கு கூட இங்கே கிடையாது, மார்க்கெட் லிங்கேஜஸ் இங்கே கிடையாது. இது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா பல இடத்துல ஒரு பெரிய கனவோடு 2016 இருந்து அந்த மாற்றத்தை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் சாத்தியமாக்க வேண்டிய நேரம் இந்த தேர்தல் என்பதை அருமை சொந்தங்களை நாம் மறந்துவிடக் கூடாது. அருமை சொந்தங்களே, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரும்பொழுது ஒரு டோட்டல் பேக்கேஜாக வருகின்றார். தமிழகத்தில் ஒரு விவசாயி முதலமைச்சராக வருவார். அவருக்கு எல்லா பிரச்சனையும் தெரியுங்க. அடிப்படை பிரச்சனை என்ன? ஐயா, இன்னைக்கு தருமபுரியில எப்படி நீர் மேலாண்மை பிரச்சனையோ, கோயம்புத்தூர் பக்கத்துல போனீங்கன்னா கோயம்புத்தூர்லயும் பிரச்சனை தான். சிறுவாணி அணை கேரளாவோட பிரச்சனை, ஆனமலை நல்லாறு திட்டம் கேரளாவோட பிரச்சனை. ஒன்னொன்று பாருங்க. நொய்யல் இன்னைக்கு பிரச்சனையில் இருக்கு. தென் தமிழகத்துக்கு போங்க, செம்பகவல்லி அணை தென்காசியில கேரளாவோட பிரச்சனை. முல்லை பெரியார் தேனி பக்கம் போங்க, கேரளாவோட பிரச்சனை. ஆனா முதலமைச்சர் அவர்கள் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தும் கேரளாவுக்கு 5 முறை போயும் கூட தமிழ்நாட்டில் ஒரு நதிநீர் மேலாண்மை பிரச்சனையை முதலமைச்சர் அவர்கள் தீர்க்கவில்லை என்பது புரிந்து கொள்ள வேண்டும். ஏனுங்கம்மா, ஏன் அப்படி பண்றார்? முதலமைச்சரை பொறுத்தவரை விவசாயம்னா என்னன்னே தெரியாது, விவசாயி என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாது. வெயில்ல போய் நின்று வேர்த்து வழிந்திருந்தால் தான் ஒரு அரசியல்வாதிக்கு என்ன கஷ்டம் மக்கள் படுறாங்கன்னு தெரியும். ஏன் நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் முன்னாடி ஒரு கறவை பசுமாட்டை கொண்டு வந்து கட்டி வச்சீங்கன்னா பால் கொம்புல இருந்து வருதா காம்புல இருந்து வருதான்னு கூட அவருக்கு தெரியாது. ஆனால் இந்த முறை 2021 மே 4க்கு பிறகு ஒரு பெரிய சரித்திர வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு விவசாயி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரப்போறாங்க. அதே நேரத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா பாராளுமன்றத்தில் நம்முடைய உறுப்பினராக தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய குரல், தருமபுரியுடைய குரல், உங்களுடைய அந்த பகுதியினுடைய அன்பை எல்லாம் பெற்று அமைச்சராக இருந்து தன்னுடைய எளிமையான ஒரு பணியின் மூலமாக மக்களுடைய அன்பை பெற்றிருக்கூடிய KP அன்பழகன் ஐயா தொடர்ந்து நமக்கு பணி செய்ய போறாங்க இந்த மாவட்டத்திற்காக. இவர்களெல்லாம் இணையும் பொழுது ஒரு பெரிய சரித்திர மாற்றம் இந்த மண்ணிலே நடக்கும் என்பதை யாரும் கூட தடுக்க முடியாது. அருமை சொந்தங்களே, இன்னொரு விஷயத்தையும் உங்க கவனத்துக்கு கொண்டு வர, இன்னைக்கு தமிழகத்துல ஒரு பிரச்சனையில தருமபுரி அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடியும் பொழுது தருமபுரி மாவட்டத்தில் மட்டுமே 6000 ரூபாய் கிசான் சம்மான் நிதி பெறக்கூடிய விவசாயிகள் தருமபுரி மாவட்டத்தில் மட்டுமே 2,14,550 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு திமுக ஆட்சி முடியும் பொழுது அது 1,01,133 மாறி இருக்கு. தருமபுரி மாவட்டத்தில் 1,13,000 விவசாயிகள் இந்த திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. எதுக்குங்க நீக்கினாங்க? கூட்டுப்பட்டா நீக்கிரு, ஆதார் கார்டுல பேர் வேற, பேங்க் அக்கவுண்ட்ல பேர் வேற, நீக்கிரு, மொபைல் போன் லிங்க் ஆகல, நீக்கிரு. கடந்த 5 ஆண்டு காலமாக மத்திய அரசு எத்தனை முறை கடிதம் எழுதியும் கூட தமிழக அரசு நீக்கப்பட்ட விவசாய பெருமக்களை மறுபடியும் இந்த கிசான் சம்மான் நிதியில சேர்க்கவே இல்லைங்க. இன்னைக்கு நம்முடைய 5 சட்டமன்ற வருங்கால உறுப்பினர்களும் வந்த பிறகு நம்முடைய முதல் வேலை தருமபுரியில நீக்கப்பட்ட 1,13,417 விவசாய பெருமக்களையும் திரும்ப சேர்க்கணும். அதனால தருமபுரியில அருமை சொந்தங்களே, இந்த மாவட்டத்துல அந்த 1,13,417 விவசாய பெருமக்கள் உங்க குடும்பத்துல 4 ஓட்டு உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு 6,000 ரூபாய் நீக்கப்பட்டிருக்குது, அதுல இருந்து உங்களை தூக்கிட்டாங்க. இன்னைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரே அரசு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான். ஐயா, மத்திய அரசு தயாரா இருக்கிறாங்க, மறுபடியும் அத்தனை பேர்த்த நம்ம சேர்த்தணும். அதனால இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பேரும் நீங்க யோசிங்க, விவசாயத்திற்காக உங்களுக்காக யார் நம்ம கூட இருப்போம் அப்படின்னு நீங்க யோசிங்க. அருமை சொந்தங்களே, சகோதரிகள் பெருமளவு கூட்டணி எப்படி இருக்கு ஐயா? இன்னைக்கோ நாளைக்கோ பிச்சுக்கிட்டு போக போற கூட்டணி. அந்த கூட்டணி மிக தெளிவா காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை
ஒரு பொருந்தா கூட்டணியை ஃபெவிகால் போட்டு ஒட்டி 2 பேர்த்தையும் ஒண்ணா வச்சிருக்கிறான். எந்த நேரத்திலும் கூட அந்த கூட்டணி உடையும் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு, மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், நாங்க திமுகவோட கூட்டணி மட்டும்தான், ஆனா லஞ்சத்துக்கெல்லாம் நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு. கூட்டணியில ஒருத்தர் இப்படியே பேசினா அப்புறம் நாம எதுக்கு மேடை போட்டு பேசணும்? உங்களுக்குள்ள நீங்களே பிரேமலதா நீங்களே ஸ்டாலின் ஐயாவை சொல்றீங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நீங்களே ஸ்டாலின் ஐயாவை சொன்னா எதுக்கு மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்கள் முன்பு வந்து நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் சொல்ல? கூட்டணி கட்சிக்குள் நீங்களே விமர்சிக்கிறீங்களே. அதனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலானவர்கள் கூட்டணி என்பது எந்த நேரத்திலும் கூட உடையக்கூடிய ஒரு பெரிய அபாயத்தில் இருக்கு. அதையும் மறந்துவிடக் கூடாது. கடைசியாக இன்னொரு விஷயத்தையும் உங்களிடம் சொல்வது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன். இன்னைக்கு நம்முடைய கூட்டணி பிஜேபி இந்த கூட்டணியில் இருக்கிறனால மொத்த இந்த குரூப் வந்து பொய்யா பேசுவாங்க. இல்ல, இன்னைக்கு நீங்க ஓட்டு போட்டுட்டீங்கன்னா பிஜேபி இந்த கூட்டணியில் இருக்கு, உடனே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்திடுவாங்க அப்படின்னு திமுக காரன் பழைய பைய திரும்ப கொண்டு வருவான். 2014 இதையே சொன்னாங்க, 2016 இதையே சொன்னாங்க, 2019 இதையே சொன்னாங்க, 21 இதையே சொன்னாங்க, 24 இதையே சொன்னாங்க. 12 ஆண்டுகளாக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருந்ததை இன்னைக்கு மோடி அவர்கள் 125 நாளாக உயர்த்தி இருக்கின்றார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அருமை சொந்தங்கள். அது மட்டும் இல்ல, கடந்த 5 ஆண்டு காலத்துல தமிழகத்திற்கு மட்டுமே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல 46,000 கோடி ரூபாய் நாம் கொடுத்திருக்கின்றோம். 46,000 கோடி. ஒரு பைசாவும் மத்திய அரசு உங்க பணத்தை உங்கள்கிட்ட திரும்ப கொடுத்திருக்க. மாநில துணைத் தலைவர் இன்பசேகர் அவர்களே, மாநில துணைத் தலைவர் இன்ப பொன்னுசாமி அவர்களே, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி அண்ணன் ரகு அவர்களே, பகுஜன் சமாஜ் கட்சி அண்ணன் அமர்வேல் அவர்களே, கொங்கு மக்கள் முன்னணி அண்ணன் அஜித் அவர்களே, மக்கள் ராஜ்யம் கட்சி அண்ணன் ஜெயராமன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்களே, பிரவீன் அவர்களே, கணேசன் அவர்களே, முருகன் அவர்களே, பொன்னுசாமி அவர்களே, எல்லா மாநில நிர்வாகிகள், மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும், நம்முடைய தொண்டர்களுக்கு, குறிப்பாக தாய்மார்களுக்கு, சுட்டரிக்கின்ற வெயில பொறுப்படுத்தாமல் வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். அம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிஜிபியை மாத்தினாங்க, 3 நாளைக்கு முன்னாடி தலைமைச் செயலரை மாத்தினாங்க, ஏப்ரல் 23 முதலமைச்சரை மாத்திருங்க, எல்லாம் சரியாக போகும், நல்லதே நடக்கும், மக்கள் நம் பக்கம் இருக்கின்றார்கள் என்று சொல்லி உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி.